எஸ்பி எங்க ஸ்டூடெண்ட் ஆனந்த், விருதுநகர் கலெக்டர் ஜெய்சலி என் ஸ்டூடெண்ட், இப்படி வரிசை சொல்லிட்டே போலாம். கலெக்டர் எஸ்பிலாம் நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த மாணவனும் மோசமானவன் இல்லை. ஆசிரியர் சரக்கோடு உள்ள போனாருன்னா அவன் நம்மளை பார்த்து பயப்படுவான். ரொம்ப நான் தெளிவா இருந்தேன்னா பையனும் தெளிவா இருப்பான். நான் ஏமாத்தினேன்னா பையன் ஏமாத்து. இதுதான் சத்தியம் விட்டு சொல்லுகிறேன். எந்த ஆசிரியரும் யாரும் என் மேல் கோபப்படுத்த முடியாது. நான் பையனுக்காக உழைத்தேன் என்றால் பையன் என்னை பார்த்து பயப்படுவான். நான் ஓப்பி அடிச்சேன்னா பையன் என்னை பார்த்து கிண்டல் பண்ணுவான். இதுதான் இயற்கை. அதனால அந்த ஆசிரியர் தொழிலை புனிதமாக செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு என் வாழ்த்துக்கள். இந்த பக்கத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, மேனுவலா கீபோர்டு வாசிக்கிறார். இதெல்லாம் மனுஷனே கிடையாது. 4 நாளைக்கு முன்னாடி தான் எங்க சொன்னேன், திண்டிவனத்தில் சொன்ன நினைக்கிறேன், வந்தவாசியில் மகேஸ்வரனை பற்றியும் பேசிக்கிட்டு இருந்தான். இந்த 3 பேருமே எப்பயுமே என் கூடயே இருப்பாங்க. ரொம்ப வேண்டியவங்க. இவர் தேனியிலிருந்து வந்திருக்காருங்க மகேஸ்வரன். தேனி எங்க இருக்குன்னு பாருங்க. நேற்று உங்களுக்கு ஃபோன் பண்ணது, நேற்று ராத்திரி ஃபோன் பண்ணி ஒரு பாட்டை சொல்லி, தயவுசு இந்த பாட்டை புதுசாக நான் மேடை கொண்டு வர நாளைக்கு நீங்கள் கொஞ்சம் ரெடி ஆகிக்கிங்கன்னு சொன்னேன். நேற்று ராத்திரி கூப்பிட்டு சொல்கிறேன், இன்றைக்கி நான் ஒரு பாட்டு புதுசாக வைக்க போகிறேன், நீங்கள் மேனுவலை ரெடி பண்ணுங்கன்னு. மேனுவலை வாசிக்க ரொம்ப கஷ்டங்க. மேனுவலை வாசிக்கிற ஒரு ஈஸியான வேலையே கிடையாது. அடுத்தாது போல் பத்மநாதன் உடுமலைப்பேட்டை, எனக்கு தம்பி இல்லையே அப்படிங்கிற குறைய போக்குவதற்காகவே இறைவன் அனுப்பிய தம்பி. என்ன நேரத்துக்கு வர மாட்டாங்க, இன்னும் சாப்பிடல, இது தானே வைகிறேன். கேட்டா இன்னும் வைகிறாங்க. பிள்ளை சாப்பிடல, எனக்கு வருத்தமாக இருக்குமா இல்லைங்களா? அடுத்தா அப்படி கமல், நீ பழனியிலேருந்து வர அப்படில்ல பாருங்க, எங்கெங்க ஆட்கள் வர்றாங்கன்னு பாருங்களேன். இவங்களுடைய மேனுவல்ங்கிறது வந்து எப்படின்னா, பிளாட்டின்னு ஒன்று போடுவாங்க, உள்ளுக்குள்ளே போட்டுக்கிடுவாங்க. அது கை மட்டும் இப்படி இப்படி வைப்பாங்க. வாசிக்க வேண்டியதே இல்லை, அதே வாசிக்கான உங்களுக்கு தெரியாது. ஆனால் இவங்க வாசிக்கிற மேனுவல். இந்த மேனுவலோட திறமையை காமிக்கட்டுமா? ஒரே ஒரு பாட்டோட திறமையை காமிச்சிட்டு மேடைக்கு போயிடலாமா? எங்கே நின்று எங்களுடைய நண்பர் சென்னிமலையிலிருந்து சந்திரசேகர் தலைமையேற்று கொண்டிருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்கள். இந்த ஒரு பாட்டோட அவங்களுக்கு திறமையை காமிக்கிறதுக்காக ஒரிஜினலே கொடுத்தீங்க. நிம்மதி அங்கே எனக்கோ இடம் வேண்டுமோ, அங்கே எனக்கோ எங்கே மனிதர் யாரும் இல்லையோ, அங்கே எனக்கோ இடம் வேண்டும், அங்கே எனக்கோ இடம் வேண்டும். எங்கே நிம்மதி அங்கே எனக்கு இடம் வேண்டும், அங்கே எனக்கு இடம் வேண்டும். எனது கைகள் தீட்டும் போது வீணை அழுகின்றது, எனது கைகள் தழுவும் போது மலரும் சுடுகின்றது, எனது கைகள் துடிக்கும் போது வீணை அழுகின்றது, எனது கைகள் தழுவும் போது மலரும் சுடுகின்றது.
இறைவன் கொடியவனே, இறைவன் கொடியவனே. எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு இடம் வேண்டும், அங்கே எனக்கு இடம் வேண்டும். என்ன பாட்டு, என்ன வரிகள்!